Global Talk. எமது அன்பார்ந்த நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் தற்போது வெளியாகி கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களை ஆராயலாம் என்று நினைக்கின்றேன். இன்று உலக ஊடகங்கள்ல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் விஷயம்தான் ஈரான் அமெரிக்கா தொடர்பான பதட்டம். இந்த வகையிலே ஈரானை கைப்பற்றப் போவதாக, அழிக்கப் போவதாக, ஆட்சி மாற்றம் செய்ய போவதாக சூளுரைத்துக் கொண்டிருந்த அமெரிக்கா தற்போது இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் ஈரான் மீது வெளிப்படையாக எடுத்தது போல தென்படவில்லை. ஆனால் பதட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகிறது, ஈரான் மீதான அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்து அதிபர் ட்ரம்ப் வேண்டுமென்றே ஒரு தெளிவற்ற நிலையை கடைபிடித்து வருகின்றார். இது ஒட்டுமொத்தமான சர்வதேசத்தையும் உலக நாடுகளையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையே இது என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இன்று செய்தியை எழுதியிருந்தது. அதுதான் யதார்த்தமும் கூட. இப்போது என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த அடிக்க போறேன், ஈரானியம் ஏனைய நாடுகளையும் உளவியல் ரீதியாக தாக்குற ஒரு செயற்பாடுகள் தான் இப்போது அரபிக்கடலில் இருந்து கொண்டு அமெரிக்கா செய்து வருகிறது. ஈரான் மீது ஒரு தீர்க்கமான இராணுவ நடவடிக்கையை எடுக்க தனது அதிகாரிகளை ட்ரம்ப் வலியுறுத்தி இருந்தால் கூட இன்னும் இறுதி முடிவை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது. சில ஊடகங்கள் எழுதுகிறது, பேசுகிறது, ஈரானை இவ்வாறு பயம் காட்டி ஈரானை பணிய வைத்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தலாம், அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஈரான் மீது திணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இன்னும் அமெரிக்கா இந்த யுத்த நடவடிக்கையை ஆரம்பிக்காமல் இருக்கின்றது என்று சில ஊடகங்கள் பேசுகிறது. ஆனால் யுத்தம் வருமா இல்லையா என்ற ஒரு தெளிவற்ற நிலையில் சர்வதேச சந்தையில், அதாவது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து சகல துறையிலும் ஒரு மழுங்கான நிலை, ஒரு மந்தகரமான நிலை காணப்படுவதாக பொருளியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஐரோப்பாவிலிருந்து ஆசியா நோக்கி செல்லும் கப்பல்கள், ஆசியாவிலிருந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா நோக்கி செல்லும் கப்பல்கள் சமுத்திரத்தில் தயக்கத்துடனே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சில நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது மற்றும் இறக்குமதி தொடர்பான வர்த்தகங்களை சமுத்திர மார்க்கமாக, கடல் மார்க்கமாக மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையில் நடத்தி வரப்படுகின்றது என்ற ஒரு செய்தியும் கிடைக்கின்றது. இந்த நிலை உலக வர்த்தக தொடர்பாடலில் மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ஐரோப்பிய ஆங்கில ஊடகங்கள் பேசுகிறது. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல ஒரு அமைதி திட்டம் வருமா என்ற ஒரு கேள்விக்கு, அதாவது ஈரான் தன்னுடைய அணு மற்றும் ஏவுகணை விரிவாக்கம் தொடர்பான விடயங்களில் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து விடுவார்களா என்று கேட்டால், இதுவரையும் வெளிவருகின்ற செய்திகளில் அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஒருபோதும் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஈரான் முட்டாள்கள் உள்ள தேசம் அல்ல என்று ஈரானிலிருந்து வெளிவரும் செய்திகளை பார்க்கும் போது புரிகிறது. அதாவது இன்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி துருக்கிக்கு பயணம் செய்துள்ளார். துருக்கியில் வைத்து துருக்கிய அதிபர் எர்டோகனிடம் கீழ்வருமாறு தெரிவித்த செய்திகள் வெளியாகியுள்ளது. அதாவது, நாங்கள் இப்போது அமெரிக்காவோடு இந்த பதற்றத்தை குறைக்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார். ஆனால் சமச்சீரற்ற கருத்துக்கள், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியமற்ற கருத்துக்களை, நிபந்தனைகளை இந்த ஈரான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நியாயமான நிபந்தனைகளை மாத்திரமே ஈரான் ஏற்றுக்கொள்ளும். அதாவது எங்களுடைய ஏவுகணைகளின் விரிவாக்க திட்டங்களை அமெரிக்கா கட்டுப்படுத்துதல் மற்றும் எங்களுடைய அணு திட்டம் தொடர்பான செயற்பாடுகளை முடக்குதல் போன்ற எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் ஈரான் உடன்படாது. ஆகவே அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை செய்வதென்றால் தலைப்பு, இடம், முன்வைக்கப்பட உள்ள நிபந்தனைகள், உடன்படிக்கைகள் முன்கூட்டியே தெளிவாக இருக்க வேண்டும் என்று அப்பாஸ் அராச்சி இன்று துருக்கியில் வைத்து டொனால்ட் ட்ரம்பின் மறைமுக பின்வாயில் நண்பனான எர்டோகனிடம் தெளிவாக முன்வைத்த செய்தி இன்று காலை ஊடகங்களில் பார்க்க கிடைத்தது. அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது, அதாவது அப்பாஸ் அராச்சி குறிப்பிடுகிறார், இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவோடு ஒரே மேசையில் இருந்து ஈரான் பேசுவதற்கு தயாராக இல்லை, மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தோடு நாம் பேச தயார் என்று அப்பாஸ் அராச்சி குறிப்பிட்டதாகவும் அந்த செய்தி மேலும் விவரிக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு செய்தி வருகின்றது. செர்பியாவின் அதிபர் குறிப்பிடுகின்றார், இன்னும் 48 மணி நேரங்களுக்குள் ஈரான் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் மேற்கொள்ளலாம், அதற்கான சில தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது என்றவாறு செர்பியாவுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டியளிக்கும் நிகழ்ச்சியும் பார்க்க கிடைத்தது. ஆனாலும் அந்த ஆங்காங்கே வரும் செய்திகள் அமெரிக்கா தற்போது பின்னாலே பெல்ட்டி அடிப்பது போலத்தான் செய்திகள் வெளிவருகிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை செய்ய விரும்புவதாகவே
செய்திகள் வெளிவருகிறது. உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இப்போது ஈரானுடைய ஏற்பாடுகளை கண்டு அமெரிக்கா கதிகலங்கி இருக்கின்றது என்று தான் குறிப்பிடலாம். இன்று காலையில் இருந்து ஈரானோடும் ரஷ்யாவோடும் மிகப்பெரிய போர் பயிற்சி ஒன்றை பாரசீக வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை மற்றும் அரபிக்கடல் போன்ற பகுதியில் ஈரான் செய்து வருகிறது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களுக்கு முன்னால் அமெரிக்காவுடைய பிரமாண்டமான போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்தது. தற்போது அவை பின்வாங்கி இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. காரணம், ஈரானுடைய அபாரமான போர் பயிற்சி தற்போது அமெரிக்க படை அதிர்ந்து பார்க்கும் வண்ணம் அவர்களுடைய கண்முன்னே பயிற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக பிரஸ் டிவி மற்றும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் என்கிற ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளது. நேற்று கூட அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது, போர் பயிற்சியின் போது ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் டம்மி வெடிப்பொருட்களையே பயன்படுத்த வேண்டும், மாறாக நீங்கள் ரியல் போர் ஆயுதங்களை பயன்படுத்தி தற்போது அரபிக்கடலில் தரித்து நிற்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய போராகவே வெடிக்கும் என்று அமெரிக்கா ஈரானை பார்த்து அச்சுறுத்திய போது, ஈரானோ அது எதனையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் இன்றைய போர் பயிற்சி ஆரம்பத்தின் போது ஈரானோ தனது உண்மையான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், ஏவுகணைகளை கொண்டு மிக பிரமாண்டமான ஒரு போர் பயிற்சியை செய்கிறது. அத்தோடு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஈரானோடு சேர்ந்து ஒரு முக்கோண பயிற்சி ஒன்றை நடத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாத இந்த அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் இருந்து தற்போது பின்வாங்கி அரபிக்கடலில் பாதுகாப்பான இடத்துக்கு போய் நின்று கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த போர் பயிற்சியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு தண்ணி காட்டுற வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது, நாங்க போர் பயிற்சி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவுடைய எந்த கப்பலையும் நாங்க தாக்கல அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஈரானுடைய அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்தி, இந்த ட்ரோன்கள் உளவு ட்ரோன்கள் என குறிப்பிடப்படுகிறது. இது ஈரானுடைய SEP 2501 என்ற வகையான ட்ரோன்கள் சுமார் கடல் மட்டத்தில் இருந்து 12,000 அடி உயரத்தில் பறந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை துல்லியமாக படம் பிடித்து தகவல்களை சேகரித்து வருவதாக அமெரிக்கா அவ்வப்போது கண்டறிந்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது, இது அதிநவீன ட்ரோன்கள் அரபிக்கடலில் நிற்கும் கப்பல்கள் சம்பந்தமாக தகவல் சேகரிப்பதற்கு இந்த கப்பலை அண்மித்த பகுதிக்குள் நுழையும் போது, அதுவும் 12,000 அடிக்கு மேல் நுழையும் போது, இந்த ட்ரோன்களில் காணப்படும் டிரான்ஸ்பவுண்ட் என்ற கருவியை அணைத்து விட்டு அந்த கப்பல்களுக்கு மேலால் செல்லுவதும் படம் பிடிப்பதும் இதன் தொழிற்பாடுகளாக இருந்துள்ளது. இவ்வாறு உளவு பார்க்கும் இந்த ட்ரோன்களை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களால் இனங்காண முடியாத நிலை காணப்பட்டுள்ளது. அதாவது, அந்த போர்க்கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ள ரேடார்களால் ஈரானுடைய அதிநவீன ட்ரோன்களை டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கின்ற வேளையில் இறுதி கட்டத்தில் இந்த ஈரானுடைய ட்ரோன்கள் என்ன செய்துன்னு சொன்னா, நாங்க உங்களுக்கு மேல பறந்து உங்களோட தகவல்கள் எல்லாம் திரட்டிட்டோம் என்ற விடயத்தை காண்பிக்க கடைசி நேரத்தில் அந்த ட்ரோன்களில் காணப்படும் டிரான்ஸ்பவுண்ட் என்கிற கருவியை ஆன் செய்துவிட்டு அந்த கப்பலில் இருந்து வெகு தூரம் தப்பி செல்வதாக அமெரிக்க கடற்படைகள் தகவல் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த ட்ரோன்களை அமெரிக்க கடற்படைகள் வீழ்த்த நினைக்கும் போது மறுபடியும் அந்த ரேடார்களில் இருந்து மறைந்து தோன்றுவதுமாக அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி வருவதாகவும் பிரபலமான செய்தி ஊடகங்கள் இன்று செய்தியை வெளியிட்டுள்ளது. அதனால் அரபிக்கடலில் தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலைமை தான் இதுவரையும் காணப்படுகிறது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இன்னொரு செய்தி கிடைக்கின்றது சகோதரர்களே, இது அதிர்ச்சிகரமான செய்தி தான். ஒருவேளை இது எதிர்காலத்தில் நல்ல செய்தியாக கூட அமையலாம். அது என்னன்னு சொன்னா, நேற்று கத்தாருடைய பிரதமர் ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லாரிஜானியோடு ஏதோ பேசிவிட்டு சென்றார். அதாவது, டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு மெசேஜை தான் ஈரானுக்கு கத்தாரிய பிரதமர் வழங்கி இருக்கலாம் என்று ஊடகங்கள் பேசுகிறது. ஆனால் எது சம்பந்தமாக அவர் சந்தித்தார் எதுவுமே இதுவரை எந்த ஊடகங்களின் தெளிவான ஒரு செய்தியாக இல்லை. ஆனால் இந்த ஈரானோடு அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது என்று தெரிந்த ஆரம்ப கட்டத்திலேயே சவுதி அரேபியா என்ன சொல்லிச்சது, நாங்க என்றும் ஈரானுக்கு தான் ஆதரவு, ஈரானை தாக்குவதற்காக எங்களுடைய வான்பரப்புகளை அமெரிக்காவுக்கு நாங்க கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆட்புள்ள எல்லை சட்டத்தை இறுக்கமா அமெரிக்காவுக்கு அறிவித்தாங்க. ஆரம்பத்தில் இந்த UAE கூட நாங்க அமெரிக்காட பக்கம் தான், அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுப்போம், வான்பரப்பை அமெரிக்காவுக்கு திறந்து கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பேசி வந்த UAE கூட திடீரென்று மாறி நாங்களும் ஈரானுடைய பக்கம் தான், ஈரானை தாக்குவதற்கு எங்களுடைய வான்பரப்பை நாங்க அமெரிக்காவுக்கு தரமாட்டோம் அப்படின்னு UAEயும் அறிவித்து விட்டது. ஆனால் இப்ப திரும்ப பெல்ட் அடிச்சு கொண்டு சவுதி அரேபியாவும் UAEயும் அறிவித்துள்ளது, யுத்தம் ஏற்பட்டால் ஈரான் எங்கள் நாட்டில் காணப்படும் தேசிய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தளங்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துமானால் நாங்கள் ஈரானுக்கு மிக கடுமையான பதிலடிகளை சவுதியும் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAEயும் திடீரென அறிவித்தது ஒரு உலக ஊடகங்கள்ல ஒரு அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கின்றது. அதாவது என்ன காரணம் கொண்டும் ஈரான் சவுதி அரேபியாவை
அரேபியாவையோ அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தையோ தாக்கக்கூடாது. ஆனா அங்கிருந்து அமெரிக்க படைகள் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்துவார்கள். என்ன நியாயம் என்று எதுவுமே புரியவில்லை. இதுல இருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, யுத்தம் என்று வந்தால் சவுதி அரேபியாவுடைய அனைத்து இடங்களுக்கும், அதாவது அமெரிக்கா பேஸுக்கு மாத்திரமல்ல சவுதி தளங்களுக்கும் சவுதி இராணுவ தளங்களுக்கும் ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இவ்வாறு நிகழ்ந்தால் சவுதி சல்மானுடைய ஆட்சிகள் முடிவுக்கு வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு எதிராக ஏராளமான குழுக்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே உள்ளது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் செய்திகளை பதிவிட்டுள்ளோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பாலஸ்தீனம் தாக்கப்படும் போது திடீரென்று சவுதி அரேபியாவுக்குள் தோன்றிய முகமூடி அணி சவுதி அரசாங்கத்தை கடுமையாக சாடியதோடு சிறைச்சாலைகளை உடைத்து சிலரை தப்பவிட்ட சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்தது சவுதிக்குள். ஆனால் அனைத்து தகவல்களையும் மிக ரகசியமாக பொத்தி வைத்து விட்டது சவுதி அரேபியா. எனவே யுத்தம் என்ற ஒன்று ஏற்படுமானால் சவுதி அரசாட்சியின் நிலை அழிந்தொழிந்து விடும். அண்மையில் கூட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டியில சவுதி அரசாங்கத்தை பற்றி சொல்றாரு. அதாவது நாங்க சவுதிக்கு பாதுகாப்பு கொடுக்க இல்லைண்டா 2 வாரங்கள் கூட சவுதியுடைய ஆட்சி நீடிக்க போவதில்லை. அந்த அளவு நாட்டுக்குள்ளே அந்த அரசாங்கத்துக்கு, சவுதி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு உள்ளது என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஆகவே நாங்க பாதுகாப்புக்காகத்தான் அங்கெல்லாம் எமது படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன செய்திகளை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வகையிலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மிக மிக பெருந்தொகை ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் செய்துவிட்டது. இந்த வகையிலே மிக அதிக அளவான ஆயுதங்களை சவுதி அரேபியாவே வாங்குகிறது. அதாவது கிட்டத்தட்ட $9 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை சவுதி அரேபியா வாங்குகிறது. அதிலும் இந்த பேட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு சுமார் 700 வரை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ள போகிறது என்ற செய்தி தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரான் ராக்கெட்டுகளை தடுக்கிறதுக்காக இந்த பேட்ரிக் என்கிற ஏர் டிஃபென்ஸ்ல வாங்கி நாட்டில் பொருத்த போறாங்க. இது அநேகமாக அதிகமானது எங்கு பொருத்தப்படும் என்றால் மன்னர் மாளிகையை சுற்றி பொருத்தப்படலாம். அதற்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவுடைய பேஸ்களுக்கு அண்மையில அவை பொருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஏற்கனவே அந்த பேஸ்களுக்கு அண்மையில் சவுதி அரேபியாவுடைய ஏர் டிஃபென்ஸ்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மக்கா மற்றும் மதீனாவை சுற்றியும் ஏர் டிஃபென்ஸ்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த ஈரான் யுத்தம் என்று வந்தால் மக்கா மதீனா மீது தாக்குதல் நடத்த போறது கிடையாது. அவ்வாறு ஒரு தாக்குதல் நடக்குமானால் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏதாவது பகுதி அளவில் சேதப்படுத்திவிட்டு ஈரானுடைய தலையில் அவற்றை போட்டுவிட்டு இந்த ஷியாக்கள் சன்னி முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய புனித ஆலயத்தை தாக்கிவிட்டார்கள், உடைத்து விட்டார்கள் என்று முஸ்லிம்களுக்கிடையே ஒரு உடைவை ஏற்படுத்த திட்டமிடலாம். ஆனால் ஒருபோதும் ஈரான் மக்கா ஹரம் அல்லது மஸ்ஜிதுல் நபவி மீதோ ஏவுகணைகளை ஏவப்போவது கிடையாது. சவுதி சல்மான் விரும்புவதை விட ஈரானிய ஆட்சியாளர்கள் மக்கா மதீனாவை நேசிக்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்தில் எந்த தாக்குதலும் பெரிய அளவு நிகழாது என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு உள்ளது. அதேவேளை இன்னொரு செய்தி வருகிறது. என்னென்று சொன்னா, இஸ்ரேலும் தனது நாட்டில் தற்போது ஏவுகணை போர் பயிற்சி ஒன்று செய்து வருகிறது. அதாவது ஈரானில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு பெரிய அளவான ஒத்திகைகளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நாடெங்கும் நடத்தியதாக ஹிப்ரு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளது. அடுத்த சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், தற்போது உலகத்தில் ஒரு செய்தி மிக மிக வைரலாக வந்து கொண்டிருக்கின்றது. அது பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நண்பர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவனும் சேர்ந்து சீரழிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயிரக்கணக்கான சுமார் 1.8 லட்சம் புகைப்படங்கள் சர்வதேசமெங்கும் தற்போது வெடித்து சிதறி வருகிறது என்ற செய்தியும் நமக்கு பார்க்க கிடைக்கின்றது. இதுல இந்த ஜெஃப்ரி ஸ்டீஃபன் சொல்றாரு, இவர் 2019ஆம் ஆண்டு மேலே போயிட்டாரு. அவரு சொன்னதாக பேசியதாக சொல்லப்படும் ஒரு விஷயம், காசு இருந்தால் முஸ்லிம்களுடைய புனித தலத்தை கூட விலை பேசலாம் என்று பேசியிருக்கின்றான். இவன் 13 வயசு தொடக்கம் 16 வயதுடைய சிறுமிகளை பணம் கொடுத்து இவனுடைய தனி ஒரு ஐலண்ட் தீவுக்கு அழைக்கப்பட்டு இவனுடைய பிரைவேட் விமானமான லிட்டில் ஜேம்ஸ் என்கிற விமானம் மூலம் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி புகைப்படங்களாகவும் தற்போது மேற்கத்திய அமெரிக்க ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் மிக பிரபலமாக வைரலாகி வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே 1.8 லட்சம் புகைப்படங்கள் 2026 இப்போது ஐரோப்பிய அமெரிக்க சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது என்ற ஒரு செய்தியும் வந்துள்ளது. இந்த புகைப்படங்களில் ஆங்காங்கே டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும் காட்சிகளும் பார்க்க கிடைத்தது. சகோதரர்களே, இவர்கள் தான் இந்த நாட்டுடைய தலைவர்கள். இவர்கள் தான் மத்திய கிழக்கிலும் காசாவிலும் அமைதி
அமைதி ஏற்படுத்த போகிறார்கள். இந்த கதை ஒரு பெரியதொரு கட்டுரையாக செய்திகளில் வெளியாகியுள்ளது. அவற்றில் சகோதரர்களே இன்னொரு செய்தியும் இருக்கின்றது, புகைப்படமும் இருக்கிறது. அதாவது அவற்றில் எழுதப்பட்டுள்ளது, 14 வயது சிறுமி அக்காலத்தில் டொனால்ட் ட்ரம்போடு உறவில் இருந்துள்ளாள். அவளுடைய பெயர் பாம்போட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அவள் தான் தற்போது அமெரிக்க நீதித்துறையின் உயர் அதிகாரி என்று அவளுடைய சின்ன காலத்தில் 14 வயசில் டொனால்ட் ட்ரம்போடு இருக்கும் காட்சியும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அருகாமையில் அந்த பெண்ணும் காணப்படுகிறார். இப்போது வயது 25-30 வயதை அந்த பெண் அடைந்திருப்பால். அவருடைய ஃபேஸ் கட்டை பார்த்தா புரியுது. இந்த அளவு உலக சமூகமே காரி துப்பக்கூடிய செய்திகளும் உலக ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. இது இல்லாம தற்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற என்ற செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது இந்த டொனால்ட் ட்ரம்ப் மாமாவோடு காசாவுக்கு பார்ட்னராக, அதாவது காசாவை விலை கொடுத்து வாங்கின மாதிரி UAE கையொப்பம் இட போறாங்களாம். அதனைத் தொடர்ந்து UAE உள்ள படைகள் எல்லாம் காசாவுக்கு வருமாம். காசாவில் இருக்கிற ஆயுததாரிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவார்களாம். ரஃபா வாயில்கள் திறக்கப்படுமாம். அமெரிக்க இஸ்ரேல் பணக்கார முதலீட்டாளர்கள் எல்லாம் காசாவில் தொழிலுக்காக முதலீடு செய்வார்களாம். ஆகவே முற்றுமுழுதாக காசாவை ஐக்கிய அரபு அமீரகம் UAE என்ன, சாஜா, துபாய், இந்த மாதிரி 7 மாநிலங்கள் இவங்களுக்கு பொதுவாக தலைவனிக்கிறானே, அதாவது மன்னர், அவரு தான் வாங்க போறாராம். இந்த நேரத்தில் அவருடைய சில புகைப்படங்கள், அதாவது மேற்கத்திய பெண்களுடனான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் கசிந்துள்ளது. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த காசாவை நிர்வாகம் செய்ய போறாங்க. இந்த வகையில இன்னொரு செய்தி என்னென்று சொன்னா, இவ்வாறு லட்சக்கணக்கான திடீரென்று போட்டோக்கள் வெளியாகுவதற்கு காரணம் மோசாட் தான் என்று அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு பிரபலமானவர் பேட்டியளிக்கின்றார். அதாவது இந்த போட்டோக்களை லீக் பண்ணி இவர்களை சர்வதேச ரீதியில் ஒரு பலவீனமானவனாக மாற்றுவதற்காகவே இந்த புகைப்படங்கள் சர்வதேசம் முழுக்க கசிந்துள்ளது என்று அவர் பேட்டி வழங்கும் நிகழ்ச்சியும் எனக்கு பார்க்க கிடைத்தது. அதாவது அவர் மேலதிகமாக சொல்கிறார் என்னென்று சொன்னா, அரபு நாடுகளில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்களை இஸ்ரேலுக்கோ அல்லது வேறு எங்கோ அழைத்து அவர்களுக்கு பெண்கள் மூலமான தொடர்புகளை ஏற்படுத்தி அதை ரகசியமாக படமெடுத்து பின்னர் தேவை ஏற்படும் போது அதனை கொண்டு அவர்களை பலவீனப்படுத்துவது, அச்சுறுத்துவது எல்லாம் இந்த இஸ்ரேல் மொசாருடைய வேலை தான் என்று அவர் அதில் பேசுவதை காணக்கூடியதாக இருந்தது. சகோதரர்களே, சரி சகோதரர்களே, மேலும் தகவல்கள் கிடைக்கும் போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.